இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா 10 effective ways to make a better decision. அதாவது ஒரு நல்ல முடிவை எடுக்கிறதுக்கான 10 வழிமுறையை நம்ம இப்போ பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம ஒரு நல்ல முடிவை எதுக்காக எடுக்கணும், அதை ஹேபிட்டா எப்படி 3 ஹேபிட்டை நம்ம லைஃப்ல இன்க்ளூட் பண்ணணுன்ற வீடியோவை ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், அண்ட் மேலே ஐகார்ட்லயும் நான் லிங்க் தரேன். நீங்க அந்த வீடியோ ஒரு தடவை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் பெட்டராகவே புரியும். முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு தி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்க அமிர்தா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அமிர்தா வில்சன் சேனல். அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஒரு டிசிஷன் நம்ம கரெக்டாக எடுக்கிறது மூலியமாக தான் நம்ம லைஃபே அதில் அடங்கியிருக்கு. நம்ம எடுக்கிற ஒரு சின்ன சின்ன முடிவு கூட நம்ம லைஃபையே திருப்பி போட்டுருன்னு கூட சொல்லலாம். ஸோ நம்ம ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு பல தடவை யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கணும். ஏன் அப்படி எடுக்கணுன்றத நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம 10 effective ways ஆஃப் டிசிஷன் மேக்கிங்கை பற்றி பார்க்கலாம். அதில் நம்பர் 1 என்னன்னா, இமேஜின் யுவர் செல்ஃப் இன்டு தி 1 year இன் ஃபியூச்சர். அதாவது உங்களோட செல்ஃபை, அதாவது இப்போ நீங்கள் ஒரு நிலையில இருக்கீங்கன்னா இந்த நிலையிலிருந்து இப்போ நீங்கள் ஒரு முடிவு எடுக்க போறீங்க அப்படின்னும் போது இன்னும் ஒரு வருஷத்துல அந்த முடிவு எடுத்ததுனால உங்க லைஃப்ல ஏதாவது மாற்றம் வருமா, இல்லைன்னா அதனால ஏதாவது இம்பாக்டாக ஏதாவது மாறுமா அப்படின்றத நீங்க இப்பவே டிசைட் பண்ணுங்க. ஒரு வருஷம்ன்றத நீங்க எதர் ஒரு 5 years ஆர் 10 years கூட நீங்க மாற்றி நீங்க ஒரு டிசிஷனை எடுக்க ஆரம்பிங்க. நான் ஏன் அப்படி எடுக்க ஆரம்பிக்கிறேன்னு சொல்றேன்னா, இன்னைக்கு நம்ம ஒரு முடிவு எடுத்துருவோம், அது இன்னைக்கு நம்மளுக்கு கரெக்டா தோணும். ஏன் ஒரு வாரம் கழிச்சு கூட அது நம்மளுக்கு கரெக்டா தோணலாம். ஆனா ஒரு வருஷம் இல்ல ஒரு 10 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா நீங்க எடுத்த முடிவு உங்களுக்கே தப்புன்னு தோணும். ஸோ அதனால ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபியூச்சரை பத்தி யோசிச்சுட்டு அந்த முடிவை எடுங்க. அதுதான் உங்களுக்கு பெஸ்டான வேவாவுமே இருக்கும். இப்போ 2வது பாயிண்ட் என்னன்னா, ரைட் டவுன் யுவர் கோல்ஸ். அதாவது ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன தேவைன்றதை எழுதி வச்சுக்கோங்க. நான் எப்பவுமே சொல்றதுதான், நம்ம எழுதி வைக்கிறதுனால தான் நம்ம மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட்ல அது ஆட்டோமேட்டிக்கா ரிஜிஸ்டர் ஆகும். ஸோ எழுதுறத ஒரு ஹேபிட்டா கொண்டு வாங்க. உங்களுக்கு என்னென்ன கோல்ஸ் இருக்கு அப்படின்றத எழுதுங்க. உங்களோட டிசிஷன்ஸ் என்னைக்குமே சரி உங்களோட கோல்ஸை இம்பாக்ட் பண்ணிடக்கூடாது. இன்னொரு 10 வருஷத்துல நான் இதை செய்யணும் அப்படின்னு நீங்க எழுதி வச்சிருந்தீங்கன்னா அந்த 10 வருஷத்துல உங்களோட கோல்ஸை இப்போ நீங்க எடுக்க போற டிசிஷனால மாறிடாம பார்த்துக்கோங்க. உங்க கோல்ஸை ரொம்ப இம்பார்ட்டண்டா நினைங்க. உங்க கோல்ஸை டிபெண்ட் பண்ணி இன்னைக்கு நீங்க ஒரு டிசிஷன் எடுங்க. அதுதான் உங்க லைஃப்க்கு கரெக்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போற 3வது பாயிண்ட், ஐடென்டிஃபை அட்லீஸ்ட் 4 alternatives. ஏன் 4 alternatives சூஸ் பண்ண சொல்றேன்னா, இப்போ நம்ம ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி 4 விஷயத்த முன்னாடியே ஒரு ஆல்டர்னேட்டிவா சூஸ் பண்ணிக்கணும். இப்போ நீங்க ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கீங்க, ஒரு முடிவு எடுக்க போறீங்க அப்படின்னா அந்த சுச்சுவேஷன்ல இருந்து அந்த முடிவை 4 ஆல்டர்னேட்டிவ்ஸ் வச்சு நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க. இது 4 தடவை நீங்க யோசிச்சு பார்த்துமே அது கரெக்டா வந்தது அப்படின்னா நீங்க அந்த முடிவு எடுங்க. இல்ல வேற ஒரு 2 முடிவா உங்க கையில இருக்கு அப்படின்னும் போது இது 2த்தையுமே நீங்க ஒரு 4 தடவை அலசி ஆராய்ஞ்சு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு எது கரெக்ட் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போ நீங்க இந்த முடிவு தான் உங்களுக்கு கரெக்ட்னு தோணுச்சுன்னா அதை டிசைட் பண்ணுங்க. இல்ல 4 ஆல்டர்னேட்டிவ்ஸுமே இந்த சைட் தான் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை சூஸ் பண்ணுங்க. பட் என்னதான் இருந்தாலுமே ஒரு தடவை அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த முடிவை எடுக்க ஆரம்பிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 4வது பாயிண்ட் என்னன்னா, ஃபிகர் அவுட் வாட் யூ டோன்ட் நோ. அதாவது உங்களுக்கு என்ன தெரியல. இப்போ ஒரு முடிவை நீங்க முன்னாடியே எடுக்க ட்ரை பண்ணியிருப்பீங்க, அதுல உங்களுக்கு என்னென்ன பிளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியணும். இல்லை எனக்கு அதுல தெரியல அப்படின்னா அதை முதல்ல ஃபிகர் அவுட் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு எது நல்லா தெரியும், இது எனக்கு தெரியாதுன்றத நீங்க உங்களாலே ஒத்துக்கிற மாதிரி இருக்கணும். உங்களுக்கு அது நல்லாவே தெரியணும். இந்த விஷயம் எனக்கு தெரியும், இந்த விஷயம் எனக்கு தெரியாதுன்றது உங்களுக்கு நல்லாவே முதல்ல தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க ஒரு டிசிஷன் அடுத்த தடவை எடுக்கும் போது நீங்க அதை கரெக்டாவே சூஸ் பண்ண முடியும். நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, நீங்க உங்களுக்கு எது தெரியும் தெரியாதுன்னு தெரிஞ்சாதான் மற்றவங்க யாராவது சொல்றத கேட்டு அது நம்மளுக்கு தெரியும், நம்ம இந்த முடிவு எடுக்கலாம் அப்படின்னு நினைக்காம, இல்லை எனக்கு இது தெரியாது, இதுல நான் வேற யாருக்கிட்ட இருந்தாவது டிசிஷன் எடுக்கிறது எனக்கு நல்லதுன்னு உங்களுக்கு அப்போ புரியும். ஸோ உங்களுக்கு எது தெரியும் தெரியாதுன்றதுல கவனமா இருங்க. 5வது பாயிண்ட் என்னன்னா, ஸ்டெப் அவே ஃப்ரம் தி சுச்சுவேஷன். அதாவது நான் ஏன் உங்களை ஒரு சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வாங்கன்னு சொல்கிறேன்னா, இப்போ நம்ம ஒரு சுச்சுவேஷனில் ஒரு முடிவு எடுத்துருவோம். அதாவது அது கோபமான சுச்சுவேஷனாக இருக்கலாம், இல்லைன்னா சோகமான சுச்சுவேஷனாக இருக்கலாம். இந்த சுச்சுவேஷன்ஸில் நம்ம இருக்கும்போது அந்த சுச்சுவேஷனே ஆல்ரெடி நம்மளை ஒரு மாதிரி ஆக்கிரும்.
அதுல இருந்து நம்ம வெளில வரணும் அப்படின்னா முதல்ல அந்த சுச்சுவேஷன்ல இருந்து வெளில வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். அந்த மனநிலையிலேயே நம்ம இருந்துட்டு ஒரு முடிவு எடுத்தோம் அப்படின்னா அது நம்மளுக்கு கரெக்டான முடிவா கண்டிப்பா கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். நீங்க ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கீங்க அப்படின்னும் போது அதுல இருந்து முடிஞ்ச அளவுக்கு வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஒரு டிசிஷன் எடுங்க. மற்றவங்க நம்மள ஃபோர்ஸ் பண்றாங்கன்றதுக்காக அந்த கோபத்திலயோ இல்ல அந்த டிப்ரெஷன்லயோ நீங்க முடிவு எடுத்தீங்கன்னா அந்த முடிவு உங்களுக்கு என்னைக்குமே கரெக்டா இருக்காது. டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 செகண்ட்ஸ் ஆவது ஒரு பிரேக் கொடுங்க. பிரேக் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா டிசிஷன் எடுக்க ஆரம்பிங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஹெல்ப்பும் பண்ணும். 3 மினிட்ஸ் நீங்க இல்ல ஒரு 3 செகண்ட்ஸ் நீங்க டிசைட் பண்றதுக்கு டைம் கொடுக்கறதுனால பெட்டரான ஒரு டிசிஷனையும் உங்களால கண்டிப்பா எடுக்க முடியும். ஸோ 6th பாயிண்ட், ஃபேஸ் யோர் மிஸ்டேக்ஸ். அதாவது நம்ம எல்லாருமே ஹியூமன்ஸ் தான். எரர் அப்படின்னு வர்றது நம்ம எல்லாருக்குமே வரதா செய்யும். ஸோ உங்க மிஸ்டேக்ஸை பார்த்து பயப்படாதீங்க. இந்த வாட்டி ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதே மிஸ்டேக்கை நெக்ஸ்ட் டைம் கண்டினியூ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்க கத்துக்கவே முடியாது. உங்க மிஸ்டேக்ஸை நீங்க பார்த்து பயப்படாம, ஆமா இது எனக்கு தெரியல, இது நான் தப்பு பண்ணிட்டேன்னா இதுக்கப்புறம் எந்த தப்பை பண்ண மாட்டேன் அப்படின்றதுக்காக நீங்க ஒரு டிசிஷன் எடுங்க. அந்த டிசிஷனை இதுக்கப்புறம் வரப்போற எந்த டிசிஷன் நீங்க எடுக்கிறதா இருந்தாலும் அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை மட்டும் நீங்க கரெக்டா பார்த்து அதை பண்ணாம இருங்க. நீங்க எதுல தப்பு பண்ணீங்கன்ற ப்ரீவியஸ் மிஸ்டேக்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சுன்னா இப்போ நீங்க எடுக்க போற டிசிஷன்ஸ் கரெக்டா இருக்கும். ஸோ எந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியுமே நீங்க முன்னாடி பண்ண மிஸ்டேக்ஸை நினைச்சு பார்த்து அதுக்கப்புறமா டிசிஷன் எடுங்க. 6th ஒன், சீக் அவுட் ஃபீட்பேக்ஸ். யார்கிட்டையும் கேட்கறதுக்கு வெக்கப்படாதீங்க. இப்போ நீங்க ஒரு முடிவு எடுக்க போறீங்க அப்படின்னா உங்களை விட அந்த முடிவுல ஏற்கனவே ஒரு ஓல்டஸ்ட் பர்சன் இருப்பாங்க, இல்ல உங்க வீட்டுல கூட இருக்கலாம். அவங்க கிட்ட முதல்ல போய் கேளுங்க. அம்மா இல்ல யாரா இருந்தாலுமே சரி, அம்மாவா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம், அவங்க கிட்ட போய் கேளுங்க. இப்போ நான் இந்த முடிவை எடுக்க போறேன், இது எனக்கு கரெக்டா இருக்குமா அப்படின்னு அவங்க கிட்ட ஒரு அட்வைஸ் கேளுங்க. ஏன்னா ஒருத்தவங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து அவங்களோட எண்ணத்துல என்ன இருக்கு அப்படின்றத உங்களுக்கு கொண்டு வரும். அப்போ அவங்க என்ன திங்க் பண்றாங்கன்றத நீங்க தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்குமே ஒரு ஆல்டர்னேட்டிவ் டிசிஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். மேபி நீங்க சூஸ் பண்ணது ரைட்டாகவும் இருக்கலாம், ராங்காகவும் இருக்கலாம். அவங்க சொல்ற ஃபீட்பேக்ஸை வச்சு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்து நிதானமாகவே ஒரு முடிவெடுங்க. நம்ம எடுக்க போற சின்ன முடிவு கூட நம்ம வாழ்க்கையை பெரிய அளவில் பாதிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி தெளிவா யார்கிட்டயாவது கேட்டு கூட நீங்க டிசிஷன்ஸ் எடுக்கலாம். அது எந்த வகையிலும் தப்பு இல்லை. ஒருத்தரை கேட்டா என்ன அவங்க குழப்பிடுவாங்க, அப்படி கிடையாது. நீங்க நிதானமா இருந்தீங்கன்னா யாருமே உங்களை குழப்ப போறது இல்லை. ஸோ ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி 4-5 பேர்கிட்ட விசாரிச்சு அது கரெக்டா வருமானதை அனலைஸ் பண்ணிட்டு எடுங்க. 7th பாயிண்ட், லுக் அட் தி ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் கான்சிக்வன்சஸ். அதாவது இப்போ நீங்க, நான் இது முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இப்போ நீங்க ஒரு முடிவு எடுக்கிறது இப்போதைக்கு மட்டும் இல்லாம லாங் டேர்மாவும் சரி ஷார்ட் டேர்மாவும் சரி அது உங்களுக்கு உதவுற மாதிரி ஒரு டிசிஷனை கண்டிப்பா நீங்க எடுத்தே ஆகணும். இப்போ இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க ஒரு கார் வாங்க போறீங்க அப்படின்னா அந்த கார் வாங்குறதுக்கு இப்பத்துல இருந்தே என்னென்ன முடிவை நீங்க கரெக்டா எடுத்தா அந்த காரை உங்களால வாங்க முடியும் அப்படின்னு ஒரு லாங் டேர்ம் கோலை நீங்க ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா உங்களால கரெக்டாவே உங்களோட டிசிஷன்ஸை எடுக்க முடியும். நீங்க போற ஜேர்னில கரெக்டாகவும் போக முடியும், உங்களோட காரை உங்களால வாங்கவும் முடியும். நீங்க இல்ல அதை விட்டுட்டு ஒரு லாங் டேர்ம் கோலை செட் பண்ணாமையே நீங்க ஏதாவது ஒரு தப்பான டிசிஷன் எடுத்துட்டீங்கன்னா உங்களோட ஃபியூச்சர் கோல்ஸ் எல்லாம் அது பாதிக்க கண்டிப்பா ஒரு பெரிய இம்பாக்டை அந்த இடத்துல அது உண்டு பண்ணும். ஸோ அதை அவாய்ட் பண்ற விதமா நீங்க முன்னாடியே ஒரு கோலை லாங் டேர்மாவும் இருக்கலாம் ஷார்ட் டேர்மாவும் இருக்கலாம், நீங்க அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து நீங்க வெளியே வராம இருக்கிறதுக்கு நீங்க அதுக்கப்புறமா எடுக்கிற ஒரு முடிவுமே சரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். 9th பாயிண்ட் என்னன்னா, அனலைஸ் டேட்டா. நான் ஏன் அனலைஸ் டேட்டா பண்ண சொல்றேன்னா, இப்ப நீங்க ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி 1க்கு 10 வாட்டி அந்த டேட்டாவை ரீகால் பண்ணி பாருங்க. ரீகால் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது எடுக்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க ஒரு ஊருக்கு போறீங்க, இங்கேருந்து கனடா போறீங்கன்னு வச்சுக்கோங்க. கனடால வந்து நீங்க முன்னாடியே இங்கேருந்து போறதுக்கு முன்னாடியே அங்க கிளைமேட் எப்படி இருக்கும், அங்க இருக்க காஸ்ட் எல்லாம் எப்படி, அங்க ஒரு நாளைக்கு செலவு எவ்வளோ ஆகும், இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாம் நீங்க கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க அந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு பெட்டர் டிசிஷனையும் கொடுக்கும். அதே மாதிரி அங்க போயும் நீங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா நீங்க இங்க இருந்தே என்னென்ன தேவைன்றதை டிசைட் பண்ணிட்டு தான் அங்க போயிட்டீங்க. ஸோ உங்களுக்கு அது எந்த அளவுலையும் பாதிக்காது. இந்த மாதிரி நீங்க அனலைஸ் பண்ணி ஒரு விஷயத்தையும் பண்ணும்போது உங்களுக்கு அது எதுலையுமே பாதிக்காம ஒரு நல்ல முடிவை நீங்க எப்பவுமே கரெக்டா எடுப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். 10th பாயிண்ட் என்னன்னா, ஐடென்டிஃபை யுவர் வேல்யூஸ் அண்ட் ஸ்டே ட்ரூ டு தெம். அதாவது இது இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம்.
ஏன்னா சில பேர் நம்மளுக்கு ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் நம்மளுக்கு ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம இக்னோர் பண்ணவும் முடியாது. அட் த சேம் டைம் அதை நம்மளால ஏற்றுக்கவும் முடியாது. அந்த டைம்ல உங்களுக்கு நீங்க ட்ரூவா இருந்து எந்த முடிவை நீங்க எடுத்தா கரெக்டா இருக்கும், இந்த டிசிஷனே நான் எடுத்தா கரெக்டா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அந்த டிசிஷனை மட்டும் உங்களுக்கு ட்ரூவா நீங்க நின்று எடுங்க. மற்றவங்க சொல்றாங்கன்றதுக்காக இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடாதீங்க. ஆகாம கரெக்டான முடிவை கரெக்டான டைம்ல, அதுவும் ஃபாஸ்டஸ்ட் டைம்ல எடுங்க. இந்த வேர்ல்டு வந்து சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். இந்த சேஞ்ச் ஆகிற உலகத்துல நம்மளும் சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கணும். இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்றதுக்காக வாழாதீங்க. அவங்க கிட்ட அட்வைஸ் கேளுங்க. அதுக்குன்னு அவங்க சொல்றது உங்களுக்கு சூட் ஆகலை அப்படின்னா அதை அப்படியே மாத்திட்டு உங்களோட அட்வைஸ் என்னவோ அது பிரகாரம் நடங்க. இது உங்களுக்கு இன்னும் உங்க லைஃப்பை இம்ப்ரூவ் ஆகுறதுக்கும் இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்பவே உதவும். நிறைய பேர் உங்களை போட்டு குழப்புவாங்க. நீங்க குழம்பை போகாதீங்க. உங்களோட டிசிஷன்ஸ்ல நீங்க கரெக்டா இருங்க. கரெக்டா இருந்தீங்கன்னா எல்லாமே கரெக்டா தான் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் சொன்ன இந்த 10 டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 10 டிப்ஸையுமே நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 செகண்ட்ஸ் இல்லை ஒரு 3 மினிட்ஸ் ஆகுது யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டிசிஷன் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் டிசிஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். 100% கரெக்டாக இருக்கும். ஸோ பயம் இல்லாமல் நீங்கள் ஒரு டிசிஷன்ஸை எடுக்க இந்த 10 ஸ்டெப்ஸுமே உங்களுக்கு உதவும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறந்துடாமல் கீழே இருக்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டே ஹாப்பி, ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஹெல்தி. பை பாய்.